உங்கள் கிருபையில் பிழைக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கர்த்தர் எனக்கு ஒன்று பயங்கரமாக காரியங்களை செய்யணும்னு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? ஆமாம், எனக்கு ஏதாவது செய்யணும், அப்போ தானே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நான் சொல்ல முடியும், ஆண்டவர்கிட்ட நான் சாட்சியாக நான் சொல்ல முடியும். எனக்கு ஏதாவது நான் செய்யணும், ஆண்டவர் எனக்கு ஏதாவது சிறப்பாக செய்யணும். ஆமாம், நான் சில இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே கூட இருப்பேன். நான் சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு கூட இருப்பேன். ஆனால் அந்த அந்த காரியங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கணும்? எனக்கு கிடைக்கணும். ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபிக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. விசுவாசத்தில் இருக்கிறாங்க, என்ன செய்ய மாட்டேங்குது? கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவருக்காக சிலவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து பிரிக்கி போடுறாங்க, கொத்தா போடுறாங்க. நிறையா போடுறாங்க, நிறைவாக போடுறாங்க. நிறைவா அவங்களுக்கு கூட இல்லாமல் தனக்கு கூட வச்சுக்கிறாம அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா தம்பி, ஆமாம், போய் மூஞ்சி கழிட்டோம் போட, நீ ஓடுற சீக்கிரம் ஓடு, போ ஓடு ஓடு மூஞ்சி கழிட்டோம். த டெவல்ஸ் அ பிளெஸ்ஸிங். அப்போ என்ன ஒரு காரியம்னா, ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒரு கேள்வி எழுப்பணும். ஏன் எனக்கு ஒரு நாள் தள்ளலாம், 2 நாள் தள்ளலாம், 3 நாள் தள்ளலாம், 4 நாள் தள்ளலாம். வருஷம் பூராமே எனக்கு நடக்கவே இல்லைன்னா ஏன் ஆண்டவரே? நான் உங்களுடைய பிள்ளை தானே. அவன் உரிமையாக கேட்டான்ல அப்பாட்ட. என்ன கேட்டான்? என் சொத்தை பிரித்து கொடு என்ன கேட்டு உரிமையாக கேட்டான்ல. அப்போ அப்பாட்ட கேட்கறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குதுல்ல. நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணுறேனே, இவ்வளோ நாள் தடை பண்ணுறேனே. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எடுத்த உடனே நான் +2 படிச்சுட்டேன்னு சொன்ன உடனே, படிச்சிட்டிங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன சீட்டு வேணும், MBBS சீட்டு வேணுமா, சரி உள்ளுக்குள்ளே போங்க, அப்படியே விடுவான். ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பி படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேங்க. அப்படியா, சரி, மார்க் எவ்வளோ? 202. சரி போங்க. நல்லா கொடுப்பானே. MBBS அதுக்கு ஒரு பரிசை வச்சு என்னது, அதில் தேர்ச்சி ஆகி அதில் கண்டுபிடிச்சி அதில் காமார்க்கு என்னது அரை மார்க்கெல்லாம் பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு அழிஞ்சு போகிற ஒரு மைண்டை விட்டு மாறி போகிற ஒரு காரியத்துக்கு ஒரு இருக்குமானா, பரலோக தேவன் உங்களை எப்படி பார்ப்பாரு? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தாவீதை பார்க்க போறது இல்லை, யோனாவை பார்க்க போறது கிடையாது, பவுலை பார்க்குறோம். மித்த நிறைய பேர் பார்க்கல. சாதாரண ஒரு மிலிட்ரியில் இருக்கிற மனுஷனை இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரண எல்லார் மேலையும் கர்த்தர் கிருபை வச்சிருக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லார் மேலையும். ஆமாம், நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த நேரத்தில் புரிஞ்சிருக்க முடியாது. இட்ஸ் லைக் ஹெவன்ஸ் பிளெஸிங். என்னைய பார்ப்பாரா, உன்னைய பார்ப்பாரா, எங்கள் ஜெபம்லாம் கேட்கப்படுமா? நீங்கள் எல்லாம் ஊழியக்கார் இப்படிலாம் நிறைய பேர் இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவனுக்கு செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவனுக்கு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்யலைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் காலையில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம். இப்போ மோகன் சில ஆசிரியர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். என்னது ஜெபம்? ஏமாத்திரும் ஆளை. வேதம் 2 தராசு கரெக்டாக இருக்கணும். எப்படி இருக்குன்னு 2 சரி பண்ணிக்கிட்டு போகணும். ஒரே டே சில ஜெபம் பண்ணுறேன் பார்த்தா கொடுவா ஒழிஞ்சு தூங்கிட்டு இருப்பேன். அப்படி தானே? முடியும் மங்கமாக நீங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ஆடுறதெல்லாம் பார்த்து சிலதெல்லாம் சரி இங்கேயாச்சும் வந்து தூக்கிட்டு போகுது. என்னது சபையிலையாச்சும் வந்து கொஞ்சம் இடைப்பாரு. என் வீடு எல்லாருக்கும் என்ன வீடு? ஜெப வீடு. எல்லாத்தையும் அவங்கள என்ன செய்வேன்? நான் மகிழ பண்ணுவேன். அப்போ தூக்கம் தான் மகிழா. சரி தூங்கு போ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்கி முடிச்சு ஒரு ஃப்ரெஷ் ஆகி எந்திரிச்சு சரி போங்க. எங்கிட்டாவது அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தாலே பாக்கியமானது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. ராஜாவுக்கு தான் செய்வார், சாலமோனுக்கு தான் செய்வார்லாம் அப்படிலாம் கிடையாது. சாதாரண ஒரு மிலிட்ரியில் இருக்கிறான் அவனுக்கு காரியத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க. அதில் போட்டுக்குது 12 போட்டுருக்கு, கீழே இருக்கு பாருங்க. அதனால் அப்படின்றத வாசிங்க. நல்லா யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. எது நாள்? அப்ப அங்க மேல என்ன இருக்குது? ஒரு மேட்டர் இருக்குது.
நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. சாதாரணமா ஒரு காரியத்தை உடனே செய்ய முடியாதுங்க. எடுத்த உடனே ஒரு காரியத்தை படைச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போறான்னா உடனே சட்டம் போட்ட முடியுமா? எல்லா அமைச்சரையும் கூட்டிட்டு வரணும், எல்லாரும் சேரணும், கவர்மெண்ட் கழுத்து பண்ணணும், எல்லா காரியங்களும் செஞ்சு பாஸ் பண்ணி அதை அறிவிச்சிருவாங்க. ஆனா என்ன பண்ணுது, நடைமுறைக்கு வர்றதுக்கு 1 மாசம் கூட ஆகும். நடைமுறைக்கு வர்றது பெக்காபிலிட்டி. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இம்மிடியேட்டா செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. உடனே செய்வார், உடனே செய்வார். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறார் இயேசு. ஆண்டு சொல்றாரு, நீ அப்படியே கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இரு, பின்னாடி அப்பமா மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே சொன்னாரு. ஒரு செகண்ட்ல எடுத்து வைக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் சொல்லுமா. ஆமா, லாசரு வெளியே வா, நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டு போறேன், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எந்திரிச்சு வெளியே வா. அப்படியா? உடனே உடனே. குஷ்டரோகியா இருந்தாலும் யாராலும் உடனே. இங்க போட்டிருக்குது, நல்லா பாருங்க. அதனால கூட அப்புறம் வாசிப்போம். கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஏங்க, இந்த பூமியில நீங்க என்னதான் செய்யலாம், அவர் இன்வால்வ் ஆகாம ஒண்ணு செய்ய முடியாதுங்க. எல்லாரும் சொல்லுமா. உங்களுக்கு ஒண்ணு வரணும்னாலும் கிடைக்கணும்னாலும் தேவனால் எல்லாம் கூடும். இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயுல வாசிக்கிறீங்க, எல்லாம் தேவனால கூடும். அப்போ ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், சகலமும் எல்லாமே அதுல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குதுன்னா, கர்த்தர் என்ன செஞ்சாரா? பெரிய பெரிய காரியத்தை செஞ்சு விட்டார். பெரிய, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு சமைக்கிறீங்க, அதை ருசியாக்குறத ஒரு ஆண்டவர். எல்லாரும் அலையிலேயே சொல்லுங்க. என்னது? லவ்ஸ்லீஸ். நீங்க அதை ருசிக்கலைங்க. ஐ வில் ப்ரீஸ் காட். ஒன்று நடத்துறீங்க. இந்த 2 ரூம் தான் நான் கட்டணும்னு நினைச்சேன், 3வது ரூம் போட்டு கொடுத்தாருங்க எனக்கு. மாட்டேன். எல்லார் நினைவிலும் பேசினார். அந்த மேஸ்திரியில இருந்து, சிஸ்டர்ல இருந்து, என்கிட்ட இருந்து, எங்க அம்மா எல்லார்கிட்டையும் பேசினார். நான் ஒண்ணு நினைப்பேன், அவரை ரட்சிக்கிறவர். ஆமென். அவரை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டான், அவனை புனிதனா மாத்தி விட்டு போயிட்டார். எல்லாரும் சொல்லுமா. யாரு? சகேவு. அவர் என்னதான் செய்தான்? பார்க்கணும்னு தாங்க நினைச்சான். அவரை பார்க்கணும்னு தான் நினைச்சான். அவனை சூப்பரான ஆளா என்ன செஞ்சுட்டாரு? பர்ஃபெக்டா மாத்தி விட்டு போயிட்டாரு. அவனை பயங்கரமா மாத்தி விட்டு போயிட்டாரு. தேவன் நல்லவர். அப்போ ஆண்டவரால் முடியாதது எதுவுமே முடியாதது அல்ல. ஆண்டவரால் எல்லாமே முடியும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு யுத்தம் நடக்குது. என்ன நடக்குது? அந்த யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு மத்தியில் ஒன்று நடக்குது, அதுக்கு மத்தியில் ஒன்று நடக்குது, அதுக்கு மத்தியில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அல்ல இல்லையா? ஒரு பையன் படிக்கவே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எப்படிங்க வாங்குவான்? என்ன வாசி சொல்லுமியா? படிக்கவே இல்லை. ஒரு மாட்டுக்கு வெறும் பச்சை தண்ணியை மட்டும் கொடுத்து புல்ல போட்டு கொடுக்கணும், பாலை கறந்து 10 லிட்டர் கறக்கணும், எங்கிட்டு கறக்கும்? அப்படி தானேம்மா? அதுக்கு போட வேண்டிய சாப்பாடு, ஒரு புண்ணாக்கு, அதெல்லாம் நிறையா போட்டுட்டு எதிர்பார்த்தா கிடைக்கும். நெசமா? ஆமே. A hill is a blessing. எல்லாத்துக்கும் ஒரு மூலகாரணம் உண்டு. எல்லாரும் அல்லையே சொல்லுமா. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாருன்னா இங்க என்னமோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எல்லாரும் அல்லையே சொல்லுமா. And love sing the God. உன் குடும்பத்துல வாழ்க்கையில் ஏதாச்சும் செய்யணும்னா நீங்க ஏதாச்சும் செய்யணும். அதுக்கு தான் இவங்கெல்லாம் சொல்ற ஜபத்துக்கு வாங்க. அவன் சொல்றான், எனக்கு டைம் ஒத்து வரலன்றான். சொல்றான், எனக்கு டைம், எனக்கு 12 மணி வரைக்கும் இங்கே டைம் இருந்துச்சு. அப்படித்தானே? 12 மணி வரைக்கும் எனக்கு இந்த வீட்டிலங்க. I have a blessing. I have a little to pray. அவர் பெரியவருங்க, மகா பெரியவர். எல்லாரும் அல்லையே சொல்லுமா. ஒரு டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க போறோம். அவர் சொல்றாரு, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு. ஓகே சார், நாங்கள் 7 மணிக்கு வந்துடுறேன். இல்லை சார், நான் ஒரு 12 மணிக்கு. நீ வந்து போட மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அவன் ஆப்ரேஷனுக்கு போயிருப்பான், அவன் அநேக மீட்டிங்கு போயிருப்பான். ஒரு பெரிய ஆளை போய் அவங்க கொடுக்குற அப்பாயின்மெண்ட்ல தான் நான் பார்க்கணும். எல்லாரும் என் நேரத்தை நான் ஒதுக்க கூடாது. இல்லையா? எஸ் காட். நைட்ல ஒரு ஆள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்து ஆண்டு சொன்னாரு, இன்னும் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, காலைல பூரா சர்ச்சு வேலை பார்த்துருக்கிறேன், நைட்ல படுக்கணும். உனக்கு நான் பலன் தர மாட்டானா? நானு அழுதங்க. எங்க வெள்ளத்துக்கு கூட தகப்பேன் அவர் தாங்க. எல்லாரும் இல்லைன்னு சொல்லுங்க. முருங்கைக்கீரையை உறிஞ்சு சாப்பிட்டா கூட அவன் சொல்லியிருக்கான், அவ்வளோ இருக்கும். அதில் ஒருத்தன் போட்டிருக்கான், லிஸ்ட்டே போட்டிருக்கான், பயங்கரமான லிஸ்ட் போட்டிருக்கான். அதில் எல்லாமே இருக்குதான். அதில் இருக்கிற 10 மடங்கு அதில் இருக்க முடியுங்க. அதை படைச்சவர் பயங்கரமானவர். எல்லாரும் இல்லையே சொல்ல, அவர் படைச்சவர் பயங்கரமானார். அப்போ அதில் போட்டுக்குது என்னன்னா, அந்த வசனத்துல மேட்ரு இருக்கு. என்னது? எங்க போங்க, உங்களுக்குலாம் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீங்க மக்கு திட்ட. அதனால் வாத்தியார் மேட்ரே அதுதான். இப்ப நான் செய்வேன்,
சரி, இந்த ஒரு தடவை ஏதோ ஒன்று பார்க்குறாரு, அப்படிதானே? அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. மூன்றாவது ஆ ஆ ஆசாரியனா ஆராரியன் சார். ஆ ம் ம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இங்கே ஒரு சண்டை நடந்துங்க. இப்போ என்னமோ வாசிக்கிறானா என்னமோ ஏ பி சின்னு வாசித்துக்கிட்டு இருக்கிறியா, அப்படிதானே? அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நேரத்தை வீணாக்காதீங்க. அப்போ என்ன ஒரு காரியம்னா, அங்கே ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, பயங்கரமாக நடந்துருக்குது. இது நாளாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது இதோட இருக்கிறாரு. பட் ஆனால் என்னன்னா, இந்த இடத்த நம்ம பார்க்குறத நம்ம பார்க்க போகிறோம், வேதத்தில் இருக்கிறத பார்க்குறோம். தாவீது தனியாக கூட இருந்தது வேற, இவன் தனியாக நிற்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு காரியங்கள் நடக்குது. வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 10ல் நடக்குது. கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டுறார், அது வேற காரியம். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு இடத்துல பெலிஸ்தர் என்ன செஞ்சுட்டாங்க, என்ன வந்துட்டாங்க, என்னது ஏராளம். என் வாழ்க்கையில பிரச்சனை ஏராளமா இருக்கும், என் வியாதி ஏராளமா இருக்கும், என் போராட்டம் ஏராளமா இருக்கும், என் அவமானம் ஏராளமா இருக்கும். இதுல நான் முட்டி போடுறேன்னான்னு பார்ப்பாரு ஆண்டவர். இதுல நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேனான்னு பார்ப்பாரு ஆண்டவர். புரிஞ்சுட்டீங்களா? இது என்ன இருந்துச்சு, ஏராளம். அங்க என்ன நடந்துச்சுன்னா, சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்துல பெலிஸ்தர் ஏராளமா கூடுனாங்க. எல்லாம் ஓடிட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சுட்டாங்க? அது அப்படிதான் அர்த்தம். அது என்ன போட்டுருக்கு, ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரு அவங்க ஜெபத்தை விட்டுட்டாங்க, ஓடிட்டாங்க. ஜெபத்தை விட்டுட்டாங்க, ஓடிட்டாங்க. பைபிள் படிக்கிறத விட்டுட்டாங்க, ஓடிட்டாங்க. கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுல விட்டுட்டாங்க, ஓடிட்டாங்க. கர்த்தருக்கு நேசிக்கிற அந்த நேசத்தை விட்டுட்டாங்க, சபையை நேசிக்கிற நேசத்தை விட்டுட்டாங்க. நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பெருசா செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தி ஸ்லைட் தி ஹோல் செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இருக்குங்க, ஏராளம் இருக்குங்க. பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யும். வாழ்க்கையில் நீங்க போய் ஒரு நாள் அவன் வீட்டில் கவுண்ட் எடுக்கிறான், ஒவ்வொரு வீட்லையும் என்னென்ன பிரச்சனைன்னு கேளுங்க. முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, மந்திரிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை தான். வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத அவங்களுக்கு தேவ ஆளுகை இல்லாமல் இருக்காங்க, நமக்கு ஆளுகையோடு இருக்கிறோம். எல்லாரும் இல்லையோ சொல்லுமா, பிளஸ் த ரைஸ். அவங்களுக்கு விசேஷம் கிடையாது, அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. நம்மோட ஒரு ஆதரவு இருக்கிறார். ஆமே. தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. பாட்டு பாடுற பெர்க்மன்ஸ். ஆமே, அணுகாது. ஒரு அழகா பாடுற. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஏராளத்தை பார்த்து எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா, என்னது என்ன ஏராளம், எது ஏராளம் போட்டுக்குங்க. பிரச்சனை ஏராளம், போராட்டம் ஏராளம், கவலை ஏராளம், கண்ணீர் ஏராளம். பிரச்சனைக்கு மேல சில நேரங்களில் ஒருத்தன் ஆரம்பிப்பான் வீட்டில், காலையில் அன்னைக்கு நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒன்னோட ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யோபு அப்படிதான் உட்காந்துருக்காரு. ஒருத்தன் ஓடியாந்து சொல்றான், ஒட்டகத்தை போறான், சரி ரைட், ஆடு மாடெல்லாம் சரி போனா போதும். கடைசியில் என்னாச்சு, பிள்ளைங்களும். அவனை எப்படி உடைக்கணுமோ அவன் வாழ்க்கையில ஏராளத்தை பிசாசு செய்வான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் உங்ககிட்ட என்கிட்டயும் ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. உங்ககிட்ட என்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார், நீ இந்த ஏராளத்தெல்லாம் பார்க்காத, இந்த இவன்கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இங்கே ஒரு ஆள் இருந்தான், வெளிநாட்டுக்கே போக முடியாதுன்னு சாதகத்தில் சொல்லிட்டானா. 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. கூடவே இருந்தான். இன்னொருத்தன் அந்த இன்னொரு இடத்துல ஜெபிக்க முடியும், அங்கே ஒருத்தர் அப்படிதான், என்னங்கண்ணா இவர் வெளிநாடே போக முடியும். எவன் சொன்னான் அப்படின்னா, எல்லாம் சரியா இருந்தா எல்லாம் போகலாம். அவன் சொன்னான், அவருக்கு ஜாதகம் சரியில்லை, அவன் இங்கே வந்து நிற்கிறான், இவன் இங்கே வந்து நிற்கிறான். இப்போ பாரு ஏசு வந்து நிற்பாரு பாரு நடுவில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அவன் போய் அங்கே எத்தனை வருஷம் இருந்தேன், 15 வருஷம் இருந்தேன். காணிக்க கொடுக்கல, அது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏசு பெரியவர்னு வெளிப்படுத்தி காமிப்பான். எல்லாரும் இல்லையிலேயே சொல்லுமா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்துல பெரிய ரட்சிப்பை கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, சில நேரங்கள் நம்மளை எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்கங்க. எல்லாரும் இல்லையிலேயே சொல்லுமா. எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, எல்லாரும் ஏமாத்துவாங்க. அவன் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும். என்ன தெரியுமாங்க என்ன நடக்குதுன்னா, இவன் அந்த நிலத்தில் நடுவில் நின்று நிற்கணுங்க. எல்லாரும் அலையிலேயே செல்லும், நிற்கணும். ஆமே. ஒரு 2 பார்த்தீங்கலாம் போகிறாங்க, 2 பேர் சண்டை, 2 பேர் அடிச்சோன்னா 3 பேர் ஓடிடுவேன் எல்லாருமே. என்னடா 2 பேர் சேர்ந்து அடிச்சு விட்டாங்க, நீங்கள்லாம் பார்த்து
நீ சொல்லுவ, அவன் எப்படி தண்ணி தெரியுமா இருந்தா குத்துனா சிலுமுக்குலாம் உடஞ்சிடும், அப்படிதானே ஓடிடுவான். வசனம் சொல்லுது கர்த்தர் நின்று விடுவிக்கிறார். எல்லாரும் சொல்லமா, நீதிமானுக்கோ அநேக வரும், ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனுக்கு என்ன செய்கிறவரா இருக்கிறார், விடுவிக்கிறவரா. இவனை பார்த்து எல்லாரும் ஓடுறாங்க. நிறைய பேர் சபைக்கு வர ஓடி போயிட்டாங்க. பிரச்சனையை கண்டு போராட்டத்தை கண்டு. இதுல தாங்க வெற்றி சிறக்கிற இடமே. எல்லாரும் செல்லமா, இதுதான் வெற்றி சிறக்கிற இடம். ஏன்னா இங்க இருக்கிறவர் வெற்றி சிறந்தவர். எல்லாரும் நான் ஆராதிக்கிறவர் வெற்றி சிறந்தவர், நான் ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்த தேவன். அதுல போட்டுக்குது, என்ன போட்டுக்குதுன்னா அவன் நின்று அதை காப்பாற்றி. எல்லாரும் செல்லமா, நிக்கணுங்க, நிக்கணும். இன்னைக்கு நிக்க மாட்டேங்கிறான் மனுஷன். என்ன ஸ்டெடியா நிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியார் சொன்னா மாமியார், மாமனார் சொன்னா மாமனார் சொன்னார், மனைவி சொன்னா மனைவி சொன்ன மாதிரி. பிள்ளை கூட இன்னைக்கு சொல்லுது, இன்னைக்கு வீட்டை இப்படி நடத்துங்கப்பான்னு சொல்றான். 16 வயசு 15 வயசு 17 வயசு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் சொல்றான் நீங்க இப்படி செய்யணும், நீங்க அப்படி நடத்தணும் அப்படின்னா. 35 வயசு 40 வயசுக்கு தீர்க்கும். அவன் சொல்றான் நீங்க எப்படி செய்யுங்கன்னு. ஆனா சொல்றான் இங்க என்ன நடக்குது, மேல இருந்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பெலிஸ்தர் கூட்டத்தை பார்க்குறாரு. இவன் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாருமே. ஆனால் அந்த யுத்த வீரக்காம பாருங்க சம்மா, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, நிற்கிறான். எல்லாரும் அலையிலே சொல்லுமா, ஏங்க ஒத்தைக்கு நிற்கிறான். எல்லாரும் அலையிலே சொல்லுமா, உன் பிரச்சனையில நில்லு. எல்லாரும் அலையிலே சொல்லுமா, உன் போராட்டத்தில் நில்லு. அல்லேலூயா. உனக்கு மேல இருந்து ஒருத்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ நின்னா போதும். ஆமே, நீ யோர்தான்ல போய் காலை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா யோர்தான் திறக்கும். எல்லாரும் சொல்லுமா, நீ நிக்க பழகு. முதல்ல நிக்க பழகணும். என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல. ஆராதனை கூட நிக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் நேரம் தாம்பளை பையன் விளையாட நிக்க மாட்டேன். பொசுக்குன்னு உட்காந்துட்டேன். ஏன்னா திங்கிறது 10 இட்லி 11 இட்லி 12 சப்பாத்தி நான் சாப்பிட்டது எங்க நிக்கணும். கத்திரிக்காய் என்ன செய்யணும், நிக்கணும். பார்த்தேன் இவனை கொஞ்சம் நம்ம ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை பண்ணல, கொஞ்சம் தான் பண்ணிருக்கோம். பொசுக்குன்னு உட்காந்துட்டேன். கிளம்பி உட்காந்துட்டேன். வலிக்கும், எல்லாம் செய்யும். ஏங்க இந்த ஜிம்முக்கு போறான் பார்த்தீங்களா, அந்த கையை மந்தண்டி ஆக்கணும்னு, அப்படிதானே கத்துவான் கதறுவான். எதுக்கு இது இவ்வளவு பெருசு ஆக்குறது? என்னது சும்மாலாம் வராது அது. கமான் எனக்கு இப்படி வாங்க அப்படின்னு வந்துருமா, வராது. அவன் கதறி கதறி செய்யறான். அவனால வீட்டுல கூட அவ்வளவு வேலை செய்ய மாட்டான். அம்மா அப்பா கூட பெத்தவங்களுக்கு கூட அவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டான். என்ன செஞ்சு கொடுக்க மாட்டான், உழைப்பேன். என்ன இதுல என்ன பெருக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வயித்தால போச்சுன்னா அம்முட்டு புசு டிசென்ட்ரி ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடறேன், புசுன்னு போயிடும். இவன் நின்று ஏங்க நிக்கிறவனை பார்க்கிறாருங்க ஆண்டவர். கொஞ்ச நாள் ஊழியத்துக்கு வருவான். வந்த உடனே ஆத்மா முதுன்னு வந்தோடணும், சபை பெருகணும், வீடு கட்டணும், எல்லாம் செய்யணும். பாப்பா 2 வருஷம் இந்த ஏரியாவில் அப்படி ஒன்று ஜனங்கள் யாரும் ரசிக்கப்படுற மாதிரி இல்லை. நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம். ஓடு, எத்தனை ஊழியக்காரன் இடம் பெயர்ந்து என்ன பரதேசி மாதிரி போய்கிட்டு இருக்கிறான். நிக்கணும். எல்லாராலே சொல்லுமா, அந்த வசனத்துல போட்டிருக்குது, அவன் நின்று அதை காப்பாற்றி மடங்கடிச்சாங்க. ஏங்க ஒருத்தங்க. எல்லாராலே சொல்லுமா, ஆமென், ஹல்லேலூயா. ஹஸ் a blessing. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, இதுக்கு பேர் என்ன, இன்னொரு டைட்டில் கொடுங்க பாப்போம். இதுக்கு பேர் என்னது, யுத்த வீரன். என்னது, ஏதாவது சொல்லுங்க எத்தனை சொல்லு, ஏதாவது சொல்லுது. என்னது, ஒரு கிறிஸ்தவனுக்கு நீங்க திட்டு முடியாம முடிச்சு நேரத்தை தான் வீணாக்குறீங்க, சாப்பிட்றீங்க. தைரியம் வேணும். எல்லாரும் இல்லையா சொல்லுவோமா, தைரியம். அது பக்கத்துல உறுதி என்ன வேணும், அதுக்கு இன்னொன்று பக்கத்துல பக்தி வைராக்கியம். எல்லாரும் இல்லையா சொல்லுவோமா. எவன் தைரியமா இருக்கிறானோ அவனை தாங்க ஆண்டவருக்கு பிடிக்கும். தைரியம் இருக்கணுங்க. ஆமே. பாத்திரத்தை பார்த்தோன்னே பொத்துன்னு மயக்க போட்டு கீழே விழுந்துரும் சில பொம்பளைங்கலாம். இன்னைக்கு ஐயோ சாமி கும்பிட்டு பார்த்தேன். நீ தின்னது உன் குடும்பம் தின்ன பாத்திரம் தானே, நீ தான் விளக்கணும். தைரியமா போய் அதுக்கிட்ட நில்லு, விளக்கிடுவேன் நீ. அடுப்படியை பார்த்தாலே மயக்கத்தெல்லாம் கிருகிருன்னு சுத்தும். சோறாக்க சில ஆளுகள் எனக்கு தெரியும். ஐயோ அப்பா சாமி, அப்படியே படுத்த படுக்கையிலே இருக்குது, ஒரு கஞ்சி கூட வைக்க முடியலன்றாங்கப்பா சாமி. அவ்வளவுக்கு நீ ஆராதிக்கிற தேவன் மட்டமானவரா? நீ ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு மட்டமானவரா? அப்ப நீ ஜெபமே பண்ணாதன்றேன் நானே, நீ உபவாசம் போடாதன்றேன், ஏமாத்தாத. தைரியம். எல்லாரும் அல்லையிலே சொல்லுவோம்.
யோபுவை பார்த்து சொல்லும்போது என்ன சொன்னார்னா, புருஷனை போல எடை கட்டிக்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? ஒரு ஆண் மாதிரி இருக்கணும். பெண் அதுக்கு மேல கேடாம். தைரியங்க. blessing. இந்த இடத்துல பாருங்க, இதை விட்டு நான் போக முடியலங்க. அவன் நிக்கிறாங்க. நின்று அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் மறுபடியும் இப்படி கையை தாங்க இப்படி வச்சா கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சினாருங்க. நீ படிக்க முடியல ஏமாத்து வேலை பண்ணாத. சில பயல்கள்லாம் படிக்க முடியல, எனக்கு அது புரியல இது புரியல, நீ வச்சுட்டு அவரை நம்பிட்டு நீ படிக்க ஆரம்பி. அவர் ஞானத்தை நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. அறிவை நிரப்புகிற தேவன். The district is a comfortable pray. சரியான நேரத்தை சரியானதை வெளிப்படுத்தி கொடுத்து நடத்துகிற தேவன். சும்மா அந்த இடத்துல கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளிட மாட்டாரு. ஒரு வீட்டுக்கு சும்மா ஒரு பெரிய காரியத்தை செய்ய மாட்டாரு. சும்மா ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய மாட்டாரு. முதலாவது நிக்கிறனான்னு பார்ப்பாரு ஆண்டவர். இல்லையா? அது போறான் சம்பளம் எவ்வளவு சார்? வாங்க ஒரு 3 மாசம் வாங்க பார்த்துக்குவோம். எப்படி நிக்கிறான்னு பார்த்துக்குவோம். அப்படிதானே சொல்றாங்க எல்லாரும். 3 மாசம் பார்த்துக்கலாம் வாங்க, 2 மாசம் வாங்க. இந்த வேலைக்கார பொம்பளைங்களாம் ஒரே மாதம் 10 நாளில் ஓடி போயிருங்க. வீட்டு ஓடி போயிருங்க. நிற்காதுங்க அதுக்கான சில இடத்துல. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கு, இப்போ கேரளாவில் மாட்டிக்கிட்டு அழுகுது. 15,000 ரூபா நான் கொண்டு தரேன், என்னை கொண்டுட்டு வாங்க. நான் எத்தனை ரூபாய் கொண்டு வரேன்? கவர்மெண்ட் விடணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பானவர்களே. தைரியம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லும். தைரியம். இதை விட போட்டிடலாம், இதை நிறைய நேரம் இதுவே எடுக்கணும். ஒரு மணி நேரம் எடுக்கணும். இந்த இடத்த விட்டுருவேன். ஏராளம். என்னது? ஏராளம். இந்த குரங்கு நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு நம்மளை அப்படியே சில பயந்து என்ன செஞ்சிருவேன், தைரியமா பிடுங்க. அவங்க கிட்ட இருந்து புடுங்க முடியாது. அல்ல இல்லையா? அது ரொம்ப வித்த காமிக்கும். இந்த பிசாசு அதே மாதிரிதான். உன் தைரியத்தை குறைச்சிடக்கூடாது. எல்லாரும் அல்ல இல்லையா சொல்லுமா? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியான தைரியம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அங்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். முதலாவது இந்த இடத்துல பார்க்குறோம். அதனால், எதனால் அவன் நின்னான் பார்த்தீங்களா? அதனால். ஆமே நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும். ஒரு கல்யாணம், அங்கே குடும்பத்தோடு போயிருக்கிறீங்க. ஒரு செத்த வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. அங்கே கிறிஸ்தவனா நீ நிற்கணும். எல்லாராலேயே சொல்லுமா, நீ கிறிஸ்தவனா நிற்கணும் அந்த இடத்துல. அவங்களுக்கு பயந்தேன், இவங்களுக்கு சில ஆளுகள்லாம் இருக்குது, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாங்க, இன்னைக்கும் அவங்க அந்த அம்மாவுக்கு அந்த நோய் போகவே கிடையாது. அந்த வியாதி போகவே மாட்டேங்குது. ஏன்? நிற்க வேண்டிய இடத்துல நின்றணும். எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா, நீ நிற்க வேண்டிய இடத்துல நின்றணும். கர்த்தருக்காக நிற்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா. அதான் சங்கீதக்காரன் சொன்னா, வாசிங்க சங்கீதம் 3:6 வாசிக்கலாம். சங்கீதம் 3 சீக்கிரம் எடுக்கும், நேரம் இல்லை. சங்கீதம் 3:6. எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா. வேற யாரும் வேணாம். பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை உங்களை லேசாக சொல்லிட்டா போதும், அன்னைக்கு பூரா நீங்கள் அவ்வளோதான் படுத்துருவீங்க. யாராச்சும் ஒருத்தங்க ஃபோனில் கூப்பிட்டு ஏதாச்சும் உங்களை ஒரு 2 வார்த்தையில் திட்டாங்கன்னா போதும், அவ்வளோ. இப்போன்னு சொல்கிறேன், அந்த ஆள் 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன். எதை வச்சு நான் நம்பிக்கை? வசனம் போட்டுக்கிறாரு, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். சங்கீதத்தில் அப்படிதான் வசனம் போட்டுருக்கு. ராஜா, நான் தான் ராஜான்றதுனால கிடையாது, படம் இருக்குதுன்னு கிடையாது. நல்லா புரியுங்க. குதிரை இருந்தாலும் கூட யுத்தம் ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால. அவன் நின்னா ஜெயத்தை கொடுத்தாரு ஆண்டவர். எல்லாரும் இல்லையா? நீ வாழ்க்கையில நிக்கணும். எல்லாரும் இல்லையா சொல்லுமா, நிக்கணும். இவங்கிட்ட என்ன சொல்லுவேன், இந்த பயல்கள்லாம் எடுத்தோடனே கேட்பாங்க, அங்கே இருக்கணும் இல்லைன்னு வாங்க. அங்கே போய் வாங்க முடியல. சின்ன இந்த ஊரில் வாங்க முடியுங்க, எதையுமே செய்ய முடியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். எல்லாரும் இல்லையா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், வெளிச்சமானவர். அல்லேலூயா. எனக்கு எங்க போனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இல்லைன்ற வார்த்தை, ஆமென், அல்லேலூயா, அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. முடியாதுன்ற வார்த்தை கிறிஸ்தவ வாழ என்ன செய்யவே கூடாது, வரவே கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நின்னா அவன் அப்படி நின்று செஞ்சான். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க படுத்து கிடக்குறீங்க, நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு பாருங்களேன், வெள்ளத்தை உன்னை அப்படியே தாங்குவார். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களை பின்னாடி தாங்கி. நீங்க தைரியம் இல்லாதவங்க. அல்லேலூயா. என்ன கிடையாது? தைரியம் இல்லாதவங்க. தைரியம் இல்லாத. ஆமே. ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போகணும். அவங்க துணி எடுக்க எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. சிஸ்டர்னால வர முடியாது, பயங்கரமான கண்டிஷன், மோசம். எனக்கு மட்டும்தான் தெரியும். முடியாது. இது எப்படி நிற்கிறானே எனக்கு தெரியாது, எப்படி வர்றானே தெரியாது. நிறையா போய் காஞ்சிபுரம் போய் எங்கெங்கயோ சுற்றி 2 நாள்
நல்லா புரிஞ்சுக்க, பெருமைக்கு சொல்ல. நீ ஒரு சோறாக்க மாட்டேங்குதுங்க வீட்டில் பொம்பளைங்க. அதெல்லாம் அவளை கிறிஸ்தவனே சொல்லக்கூடாதுங்க. கிறிஸ்தவனே சொல்லக்கூடாது. எகவசிலாயே நிக்கணுங்க, நிக்கணுங்க. ஒவ்வொருத்தவங்க ஊழியத்துக்காக நின்றுக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீதம் சொல்றான், இந்த மனுஷனை வச்சு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவன் அறிக்கை பண்றான், எனக்கு விரோதமா படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் என்ன கட மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா அந்த தைரியம். அவன் ஒண்ணுமே இல்லாட்டாலும் வீராப்பு. என்னது? வாங்கடா அடிச்சுங்களா, வாங்கடா, அப்புறம் அந்த தைரியம் தாங்க. ஓடிடுவாங்க எல்லாம். வசனம் போட்டு வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஒரு 5 வருஷம் சொல்லி நான் முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் தைரியத்தை பார்ப்போம், பழைய ஏற்பாட்டு தைரியத்தில் பார்ப்போம். வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். நோக்கி அங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? அந்த வசனத்தை மேல இருக்குது பாருங்களேன், 13 கடைசி அப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு மேல இருக்குது, வாசிங்க. பெலிஸ்தரின் எங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஃபுல்லா இருக்குது. எங்க என்னங்க டேம்? ஐயோ, பார்க்க சூப்பரா இருக்கு, நிரம்பி வழியுது. என்னது? நிரம்பி வழியுது. இப்ப பெலிஸ்தருடைய பாளையம் எப்படி இருக்குது? நிரம்பி வழியுது. அபிஷேகம், அப்பா மேல என்ன இருக்குது? அபிஷேகம். அவர் எங்க தெரியுமா உட்கார்ந்து இருக்கிறாரு? அப்பா அபிஷேகக்காரர் எங்க தெரியுமா உட்கார்ந்து இருக்காரு? வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. நிறைய பேர் நீங்க அப்படிதான். அவன் நிறைய அபிஷேகம் வச்சிருப்பான், நிறைய திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு மாதுளம் செடியில போய் கீழே போய் உட்காந்துக்கிறது. ஒரு 10 பேரை வச்சுட்டு ஊழியை நடத்திட்டு அதுல இருந்து வருமானத்தை வாங்கி சாப்பிட்டு. அபிஷேகம் இவனுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை மரத்துக்கு கீழே உக்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கிரிக்கெட். இவங்க கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? கீழே வாசிங்க. 600 பேரு. யோனத்தானுக்கு பார்த்தான், ஆயுததாரியை கூப்பிட்டுட்டு போனா, வா நம்ம இங்க இருந்து அப்படி கிளம்புவோம்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க பாக்குறாங்க பரம்பி இருக்கிறாங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அங்க என்ன, எங்க இருக்கிறாங்க? பரம்பி இருக்கிறாங்க, பரம்பி இருக்கிறாங்க. அங்க என்ன சொல்றான்? வாசிக்கலாம். ஒருவேளை கர்த்தர் நிச்சயம் செய்வார். உனக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த கோச்சுக்கிறார். இந்த அறிவுன்றது மட்டமானதில்லை, இது ஒரு வித்தியாசமானது. இந்த அறிவு எனக்கு வேணும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. இந்த ஞானம் எனக்கு வேணும். இந்த காரியம் வரும், நாளை மழை வரும் போல தெரியுது, இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆண்டவரே சொல்றாரு, காத்தடிக்குது, மழை வரும் போல, புயலை கண்டுபிடிக்கிறான், நிலநடுக்கத்தை கண்டுபிடிக்கிறான். நீங்க ஒண்ணு கண்டுபிடிங்க, எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப அங்க பெலிஸ்தருடைய பாளையத்தில் எப்படி இருக்குது? அநேகம் இருக்குது. இவங்க 2 பேரு. இவன் யாருக்கு தெரியுமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஒரு 1000 பேருக்கு கிடையாது. ஆயுததாரி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆயுததாரி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சூப்பரான ஆயுததாரி. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதுல போட்டுக்குது, அநேகம் பேரை கொண்டாய்களும், பெரிய வருமானத்தை கொண்டாய்களும், கொஞ்சம் வருமானத்தை கொண்டாய்களும், கொஞ்சம் பலத்தில் இருக்கிறவங்களையும் பெரிய பலத்தில் இருக்கிறவங்களையும் கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது. இந்த மாசம் என்ன செய்வோம்? நீ அந்த கவலையோட தைரியமா இரு. தைரியம். கொஞ்சம் பேரை கொண்டாது, பெரிய பேரை, கொஞ்சம் நிறைய பேரை கொண்டாவது கர்த்தருக்கு. அப்ப இவனுக்கு என்ன இருந்துச்சு உள்ளுக்குள்ள? தைரியம். இன்னைக்கு அன்னைக்கு இந்த இவன் மாதுளம்பழ செடிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அபிஷேகம். அபிஷேகம் எங்க உட்கார்ந்துருக்கு? ஒரு 600 பேர் கீழே உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. கப்புன்னு இவனுக்குள்ள கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுத்தார். இவனால அன்னைக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். நல்ல அன்பான விசுவாசி தேவ பிள்ளைங்களே, நீ ஜெபிக்கிறது பெருசு இல்லை, உபவாசிக்கிறது பெருசு இல்லை. கர்த்தர் உனக்கு முதல்ல வந்து தைரியம் வேணும். எல்லாரும் இல்லையா சொல்லுவாங்க, தைரியம் வேணும். இதை கடப்பேன், இதை நடப்பேன். என் ஆண்டவருடைய அவன் சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். உம்மாலே நான் என்ன செய்வேன்? ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்ன என்னை சுத்தி ஒரு கடன் இருக்குது? ஏன் என்னை ஆண்டவர் உயர்த்துன்னு வச்சது இல்லையா?
என்ன ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்குது இல்லையா? எத்தனை எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், அதுக்கெல்லாம் இன்னும் அழகா நன்றி செலுத்துங்க. அதெல்லாம் குறைவு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, அங்க என்ன நடக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தானியேலுடைய ராஜ்ய பாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தானியேலை குற்றப்படுத்துறதுக்காக உங்களை எண்ணி இந்த உலகம், மக்கள், ஜனம், பிசாசு குற்றப்படுத்துறதுக்குன்னே இருக்குது. ஹல்லேலூயா. அவனை எப்படியாச்சும் மடக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்ன செய்றாங்க? ராஜாவை தவிர யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ஒரு ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படிதானே? என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்களேன் சீக்கிரம். 6ஆம் அதிகாரம், தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தானியேலோ வென்றால் என்னது? அந்த பத்திரத்துக்கு அறிஞ்ச உடனே நம்மால் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? ரோமர் எழுதின வசனத்துல என்ன சொல்லிருக்காரு? தெரியாம அந்த வசனத்தை போட்டார் போல தெரியுது பவுல். என்ன எழுதிட்டாரு? மேலான அதிகாரங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாம் வீட்டுல கதை அடிச்சு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா. ஊழியக்காரன் சபையில ஜெபம் பண்ணலங்க. ஏங்க 4 பேர் அம்மா அப்பா எங்கிட்டுங்க எம்பிட்டு பேரு, பெருமைக்கு சொல்லலை. அவங்க 4 பேர் ஒரு 5 பேர் எங்க இங்க தீபம் எரிஞ்சதுங்க. சபையில கர்த்தருடைய வார்த்தை வந்த இடம் அடைச்சு போட்டாங்க. சபையை அடைச்சிட்டாங்க. அம்பிட்டு பேர் சரி பிகானிங் அ ஸ்லைட் வீட்டுக்குள்ள வச்சு பொண்டாட்டியும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடி வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. The hills cry. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஏங்க உங்க அடுப்படியை நீங்க நைட்டு சுத்தம் பண்றீங்களா இல்லையாங்க? உங்களை நீங்க போற லெட்டின் பாத்ரூம் சுத்தம் பண்றீங்களா இல்லையா? போக முடியுமா மறுபடியும்? சபங்க இதுல தீபம் எரிஞ்சதுங்க. இங்க இருந்து நான் எத்தான் செய்தி எடுத்துட்டு வந்தாலும் இந்த இடத்துல வரும்போது எந்தெந்த இடத்துல இருந்தா தான் அந்தந்த வரும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தானியேல் பிரதானமானவன். அந்த இடத்துல போட்டுக்குது கையெழுத்து அறிந்த போதிலும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு சபை உள்ள போய் சில மால்லாம் காமிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு லெதர் வீணா போச்சு, ஷூ வீணா போச்சு. சபையில் இருக்கிற ஆத்துமா ஆமே. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல ஜெபம் இருக்கணுங்க. எல்லாரும் இலையிலேயே சொல்லுமா, பெருமைக்காக சொல்லலை. அந்த இடத்துல எழும்பணும். கண்ணீரோட சொல்றேன் இந்த இடத்துல. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய சபை சின்ன செய்யறாங்களோ இல்லையோ, நிறைய சபைகள் எனக்கு தெரிஞ்சு என்ன கிடையாது, இருந்தா தான் கர்த்தர் ரட்சிப்பு செய்வார். இன்னைக்கு நீ என்னைக்கு தைரியமா இருக்கிறதோ அன்னைக்கு தான் நீ ஆராதனை பண்ண முடியும் ஆண்டவரை. அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன செய்ய விட மாட்டார் உன்னைய. நீ முதலாவது கொடுத்த இடத்துல ஆராதனை பண்ண. எல்லாரால இல்லையா சொல்லுவோமா? நீங்க விசுவாசம் எங்க இப்ப நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம், எடுத்த உடனே 150 பேர் 100 பேர் நானும் என் பிள்ளை நாங்கள் தாங்க ஜெபம் பண்றோம். வெள்ளிக்கிழமை அப்புறம் நடத்தணும். ஒரு ஊழியக்காரன் சொன்னேன், ஒரு திட்டம் போட்டேன்னா அதை சரியா செயல்படுத்த வர்றாங்க வரல, நீ அதில் நின்று ஜெபம் பண்ணு, தைரியமா நில்லு. ஆமென். அல்ல இல்லையா? அரிசி இல்லை, விசுவாசமா போய் அடுப்பை பத்த வச்சு தண்ணியை சுடவை, வீட்டுக்கு அரிசி வரும். அருமா வராதாங்க? நீங்க ஜெபமே பண்ண வேண்டாங்க. ஆண்டவரே அரிசி இல்லை ஆண்டவரே, உங்களை நம்பி தான் அடுத்த அடுப்பு பற்ற வைக்க போறேன். நீ இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நீ போய் பத்தவையா உனக்கு வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. வருங்க. நிறைய ஊழியத்தினுடைய சாட்சிகள்லாம் கேட்டுருவோம். எத்தனையோ பேர் இருக்கிறேன். ஏன் உன் வாழ்க்கையில் சேவை ஏங்க இது நம்ம யாரை பார்த்தோம் இன்னைக்கு? ஒரு ஆப்டால் ஒரு சேவகனை பார்க்குறோம். எல்லாராலேயே சொல்லுமா, அவனுக்கு தேவன் செய்கிறார், உங்களுக்கு எனக்கு செய்வார். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்குது? அதுக்கு மேல இருக்குது, நேரம் இல்லை. எவன் ஒருத்தன் விண்ணப்ப ராஜாவை தவிர விண்ணப்பம் பண்றான்னு சொன்னா அவனை எங்க தூக்கி போடணும்? சிங்கக்கு ரெலியா இருக்குது. அப்படித்தானே? கொரோனா கூட ஒரு மாசத்துக்கு கழிச்சு தான் ஆளை கொள்ளுது. சிங்கம் சடனா காலி பண்ணிடும். எப்படி திங்கும்? கடிச்சு கடிச்சு தின்னும். ஆனா தானியேல் வசனம் போட்டுருக்குது, வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அறிவு இருக்குங்க, நமக்கு தெரியும். இவ பத்திரத்தை கையெழுத்து போய் ஏங்க அவன் அங்க ராஜா கூட இருக்கிறான் தெரியாம இல்ல, அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்த போதும் தன் வீட்டுக்குள் போய் நேராக திறந்திருக்க முன் செய்து வந்தபடி செஞ்சிருங்களா? எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா. நான் காலையில் எனக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், இங்க வர்றவங்களுக்கு மொத்தம் கம்யூனியன் கொடு.
2 மாசம் கொடுத்துட்ட நீ. நிறைய பேருக்கு நிறைய சபையில் இல்லை. ஆனால் இன்னைக்கு இங்கே வந்தவங்களுக்கு மட்டும்தான் கவனிங்க. எல்லாரும் அல்லையா சொல்லுமா, வீட்டில் இருந்தவங்களுக்கு அல்ல. அல்லையா, த ஹிஸ் பிளஸ் ஆவியானவருங்க. நான் செய்ய மாட்டேங்க அந்த திட்டத்தை, நான் செய்ய மாட்டேங்க. ஒரு காரியத்தை சபையில் ஒரு பாஸ் பண்ணணும்னா நான் செய்ய மாட்டேன், பயப்படுவேன். ஒரு புதுசாக செய்ய மாட்டேன், மேலே இருந்து வரணும். அல்லையா, இங்கே வந்து ஜெபம் பண்ணினா தான் இதோடைய மகிமை எடுக்க முடியும். அல்லையா, இது மகிமை வெற்றி சிறந்தவருடைய சிறப்பானது. எல்லாரும் அல்லையா சொல்லுமா. தி ஸ்லைட் தி ஹெல் ப்ரை. அங்கே என்ன நடக்குது, முன் வழக்கத்தின்படி யாருமே வேண்டாங்க. அந்த ஊழியக்காரன் மனைவி போய் உட்காந்து பாட்டு பாட்டி ஜோமுன தேவன் சந்தோஷப்படுவாருங்க. எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா. என் பிள்ளை நல்லா பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டவங்களை எத்தனை பேருன்றீங்க? 2 பேர் 3 பேர் தாங்க. பயங்கரமான பிரசங்கம். அப்போ என்ன ஒரு காரியம்னா என்ன நடந்துச்சு, செஞ்சாங்க, சிங்கக்கேபியில் போட்டாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க. எல்லாரும் சொல்லும், அற்புதத்தை பார்த்தாங்க. அவன் சொன்னான், ராஜா உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாதுன்னா. எவ்வளோ தைரியங்க அவனுக்கு. ஏங்க அவனை பார்த்தாலே நடுவேன், மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க. சேவைங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்றது வார்த்தை, ராஜா நாங்கள் ஒன்று சொல்றோம், எங்க வேத மனப்பான்படி சிலையை நாங்கள் கும்பிடுவோம். இந்த மோடி வித்தையெல்லாம் காமிக்கல அவங்க. ராஜா வசனம் அப்படித்தானே போட்டுக்குது, எங்கேயா போட்டுக்குது? 3ஆவது அதிகாரத்தில் போட்டுக்கு பாருங்க. 3ஆவது அதிகாரம் சீக்கிரம் எடுங்க. அதில் பக்கத்தில் 2வது 3வது பத்தியில் 2வது வரி 2வது நினைங்க, சீக்கிரம் வாசிங்க. பேரை சொல்றாங்க பாருங்க. என்னது இப்போ ஹெட்மாஸ்டர் பேரை போய் சொல்ல முடியுமா? முதலமைச்சர் பேர் பழனிசாமியே அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்று என்னடா ஏன்னா வெளியே பேசுங்கடா, என்கிட்ட வந்தே நேருக்கு நேராக வந்து அப்படியா அப்படி தானே. ஆமாம், அப்பா பேர் சொல்ல தேவராஜ் அப்படின்னு எனக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் கோவப்பட மாட்டேன். உங்கள் அம்மா என்ன செய்யும், என்னடா அப்பா பேர் சொல்லிட்டு இருக்கிற, சொல்லுமா சொல்லாதான். இவன் சொல்றான் நேபுகாத், இது எங்க இதுதாங்க தைரியம். எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா. அங்க எரியுதுங்க அக்கி, சில பக்கத்துல இருக்குதுங்க. ஓ பெல்டஹ அதில் போட்டுக்குது, நேபுகாத் நேச்சரே இதை குறிச்சு அகராதிலையும் பெரிய அகராதி மாதிரி தெரியும். இல்ல தைரியம். என்னது, சில ஆள் இருக்கிறாங்க அப்படியே கொண்டுட்டே வர்றாங்க, தொண்டக்குழி அறுத்துருவார் உன்னை ஆண்டவர். உடனே அந்த தீபத்தை காட்டுறீங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு அம்மா அது செத்த வீட்டில் போய் சாட்சியா நிற்காததுனால இன்னைக்கு அதுக்குள்ள இருக்கிற வியாதி போகாம இருக்குது. காரணம் என்னன்னா, நீ நிற்கிறவன். எல்லாரும் நிலையிலே சொல்லுமா. ஏராளத்தை பார்த்து ஓடக்கூடாது, ஏராளத்தை பார்த்து மயங்கிடக்கூடாது, ஏராளத்தை பார்த்து கவலைப்படக்கூடாது. உனக்கு பின்னாடி ஆண்டவர் இருப்பார். எல்லாரும் நிலையிலே சொல்லுமா. பெரிய ரட்சிப்பு வேணும்னா, பெரிய ஆசீர்வாதம் வேணும்னா, பெரிய ஒரு விடுதலை வேணும்னா நீ நிற்கிறவளா மாறணும். ஆமென், அல்லேலூயா. அவன் நின்னா கர்த்தர் பெரிய ரட்சிப்பு. இவன் கையெழுத்து போட்டும் தெரிஞ்சிருந்துமே என்ன செஞ்சாவன், போய் ஓட்டு முட்டி போட்டு அச்சவம் பண்ணிட்டேன். நம்மால் சொல்றான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 13 நீங்க வாசிக்கலையா? ஏங்க வசனம் எல்லாத்துக்கும் வசனம் இருக்குதுங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. ஆமா, நிறைய எடுக்கலாம். நம்ம ஊழியக்காரனுக்கு எடுக்க தெரியாது. அதில் நம்ம மெசேஜ் எழுப்புறாங்க, யாரும் சபை நடத்தி விடாதீர்கள், எங்கள் வீட்டுக்குள்ள வச்சு ஜெபம், வெளியே போயிடாதீங்க, எங்கே போகிறாங்க, நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா. என்னமோ இவங்க எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் ஒப்பு வச்சு கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட கரெக்டாக உத்தமமாக இருக்கிற மாதிரி. ஈபி பிள்ளே கட்ட மாட்டான் செல்லாண்டு. சும்மா ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரன் கொக்கி போட்டு ஆராதனை நடத்திட்டு இருக்கிறான். என்னது ஈபியில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, என்னங்கய்யா நம்ம ஊழியக்காரங்க நம்ம அப்படி செய்யலாமே. எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். என்ன கொக்கின்னு என்ன தெரியுமா? கரண்ட் கம்பியில் கொக்கியை போட்டு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த சொன்ன ஒரு அன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு 17 லட்சம் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாராங்க ஊழியத்துக்கு. அவர் சொன்னார், எதுக்குங்கய்யா, இந்தாங்க நீ கொடுத்தியா போய்கிட்டே இரு, நாங்கள் கொக்கி போட்டு தான் எடுப்போம். புனிதர் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் சொல்கிறான், தாவீது அந்த மனுஷன் எனக்கு விரோதமாக 10,000 பேர் வந்தாலும் சரி பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து ஊரே பயந்துச்சு. அவனுக்குள்ள என்ன கிடையாது, நீ நல்ல கிறிஸ்தவனா இருந்தா தைரியமாயிரு. அல்லேலூயா. தி டெஸ்ட் ஹெல்த்திஃபுல் ப்ரீ மை ஃபாதர். வீட்டில் இருக்கிற மனைவி நம்மளை ஒரு மாதிரி பண்ணி விடும், வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பண்ணி விடுப்பான். பார்த்துக்கங்க சிக்கன் பேக்
அதுக்காக ஊரை சுற்றி கடன் வாங்குன்னு சொல்லலை. நல்லா சாப்பிடு, நல்லா இரு, கத்தர் நல்லா ஆராதனை பண்ணு, தைரியமாயிரு, கத்தர் பெரிய காரியம் செய்வார். அவன் சொன்னான், அந்நிய கண்கள் அல்ல என் கண், நம்பிக்கையா இருப்பேன். எல்லாரும் இல்லையே சொல்லுமா. இப்போ பழைய ஏற்பாட்டை பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா தைரியம் இருந்தால் மேட்ரு. சீக்கிரம் சொல்லி நான் முடிச்சிடறேன், ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். தைரியம் தான் மேலானது. அந்த இடத்துல தான் பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம் அப்போஸ்தலர் 4:13. ஏங்க பார்க்கணுங்க, உங்க தைரியத்தை பார்க்கணுங்க. எல்லாரும் சொல்லுவோம். பேதுரும் அப்பா ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, செம்படவர், மீன் பிடிக்கிறவங்க, இவ்வளவு ஞானம். எங்க நீ நில்லு, உனக்கு ஞானம் தருவார். அதான் சொன்னேன். இந்த படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் அவன் ஆண்டவர் அறியாததுனால, ஜெபிக்காததுனால, அவர் சமூகத்தில் நிற்காததுனால ஒரு தைரியம் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அவங்க அந்த தைரியத்தை இப்ப இவங்க போய் இடையில மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ஜெபம் பண்றாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் வேற, நான் ஜெபம் பண்ற ஜெபம் வேற. அப்போஸ்தலர் காலத்துல இருந்த ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுச்சு. என்ன தெரியுமா? 30ஆம் அதிகாரத்தை வாசிங்க 30வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் எல்லாரும் எப்படி அவங்க என்ன செய்யறாங்க? ஊழியக்காரன் என்ன செய்யணுமா? பிரதர் போயிட்டாரு, அதை நான் வாசிக்கிறேன். அது என்ன போட்டுக்குதுன்னா, குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இவங்க ஜெபமே என்னதான் கேட்கிறாங்க? விடுதலை ஆக்கல, அவங்களுக்கு தைரியம் கொடுங்க. எல்லாரும் இல்லையா சொல்லுமா? என்னது? ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? தைரியம் உள்ளவனா இருக்கணும். வீண் சண்டைக்கு போறது சொல்லல நானு, வீண் சண்டைக்கு சொல்றதுல வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதுல ஞானமா நட. அல்லேலூயா. தேவன் நிக்கிறத பார்க்கிறார். இங்க என்ன நடக்குது வாசிங்க. அதுல 9:27. சீக்கிரம் 9:27. அப்பொழுது பர்னபா என்பவன் சேர்த்து கொண்டு போய் விதத்தையும் எல்லாம் ஏங்க இவன் இன்னைக்கு அப்போஸ்தலர்கிட்ட கொண்டுட்டு போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? இவன் தைரியமா பிரசங்கம் பண்ணனா. எல்லாரும் சொல்லுமா. பவுலை கொண்டுட்டு பவுல்கிட்ட பேசுறதுக்கு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பயந்துகிட்டு இருக்கிற நேரம். ஏன்னா இவன் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சான். ஒரு சுமையை இவன் வேற வித்த மாதிரி செஞ்சு கிட்டக்கு போய் கத்தி வச்சு குத்துறானா, மோவாப் மாதிரி. அங்க ஒருத்தர் அமிஷா குத்துனே அது மாதிரி ஏதாவது செஞ்சிருவானோ அப்படின்னு. ஆனா பர்னபா பாக்குறான் வசனத்தை, கிறிஸ்துவ பிரசங்கத்தை சொல்றான். தைரியமா பிரசங்கம் பண்ணான். இவன் அப்போஸ்தலர்கிட்ட கொண்டுட்டு போனதே என்ன தெரியுமா? அந்த தைரியம் தான். உங்க வாழ்க்கையில நீங்க தைரியமா ஜெபிக்கிறது இல்ல, வேத வாசிக்கிறது நல்லதுதான், விசுவாசமா இருக்கிறது நல்லதான். தைரியம் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஏண்டி என்னத்தை பார்க்கிறாரு? அந்த தைரியத்தை பார்க்கிறார். என் பிள்ளை ஏங்க உங்க பிள்ளை இல்லைங்க, அவர் பிள்ளை இல்லைங்க நீங்க. ஏங்க அந்த 100 கிலோ சிலுவை அவர் தைரியமா சுமந்தாருங்க. எல்லாரும் அதை சிறப்பா அதை செஞ்சுட்டாப்பா. அதுல இருக்கிற ஒரு பிட்டாச்சு நீங்க செய்ய வேண்டாமா? அதுல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நிழல் கூட நீங்க இருக்க வேண்டாமா? வீட்டுக்குள்ளேயே நான் ஜெபம் பண்ணேன். எலியாவு ஜெபம் பண்ணாரு. வந்து கொடுக்கும். அப்படியே ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். நிறைய பேர் கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த வசனத்துல போட்டுக்குது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நேரம் இல்லை. பவுலை பர்னபா பார்க்கிறாரு. பவுலை பார்க்கிறான். அந்த வசனத்துல போட்டுக்குது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் எதுதாங்க மேட்ரு? அந்த தைரியத்தை சொன்னதான் பேதுரு சொன்னாரு, இவனை நம்ம பக்கம் இழுங்களா. அல்லேலூயா. அவ்வளவு தைரியமா சொன்னானா? யா நம்ம கூட அப்படி சொல்ல, நீங்க கூட இயேசு கிட்ட சொல்ல, அதெல்லாம் சொல்லாத இப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிறத சொல்றா அப்படின்னு சொன்னாரு. நீங்க கூட இயேசுவை காட்டி கொடுத்தீங்களா அந்த அப்படின்னா பேதுரு பெரிய ஆளு. இப்ப நடக்கிற பரிசுத்த வந்த பிறகு சொல்லு, அந்த மேட்டர் சொல்லு. நீங்க கூட அன்னைக்கு தைரியமா இருங்களோ? பயங்கர எப்படா பேசுனான் அவன் பேசுற விதமும் அவன் நின்னதும் தைரியத்தை பார்த்து நான் ஆஃப் ஆயிட்டேங்க. ஏங்க சாப்பாட்டுக்கு இல்லாட்டாலும் உன்கிட்ட தைரியம் இருக்கணும். எல்லா நிலையிலேயே சொல்லுங்க. உனக்கிட்ட எதுவுமே இல்லாட்ட உனக்கு நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எதுவும் கிடைக்காம இருந்தா கூட உன் தைரியம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. உங்க தைரியம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. We select his pray.
அதில் போட்டுக்குது. இது மாதிரி வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தைரியம் சும்மா மனுஷனை வச்சு தைரியம் வந்துடக்கூடாது. உங்க அப்பா போலீஸா இருக்கிறாரு, எஸ்ஏவா இருக்கிறாரு, மந்திரி, இந்த வச்சு தைரியம் வரக்கூடாது. எதை வச்சு தைரியம் வரணும்? கர்த்தரை முன்னிட்டு. எங்க அப்பா எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுமா. அவர் என்றென்றும் அரசாளுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட கிங் ஆஃப் கிங். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுமா. அவர் யாரு? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அதை சொல்றாங்க, கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய். அப்ப ஏதாச்சும் சிறப்பா செய்யணுமே. என்ன செஞ்சிருக்கிறாரு? வாசிங்க. நீங்க என்னைக்கு தைரியம் இருக்கும் அன்னைக்கு தாங்க உங்க கையில செய்யறதுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஆண்டவர் இதை வீட்டில் போய் மறுபடியும் தயவு செய்து படிச்சு பாருங்க, நேரம் இல்லை. அவங்க கர்த்தரை முன்னிட்டு செஞ்சாங்க. செஞ்சதுனால ஆண்டவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக, அடையாளமாக அற்புதங்களும் அனுக்கிரகம் பண்ணார் ஆண்டவர். உன் கையினால நீ அற்புதம் செய்ய முடியும், உன் ஜெபத்தில் நீ அற்புதம் செய்ய முடியும். ஆனா உனக்கு தேவை தைரியம் வேணும். ஹல்லேலூயா. படுத்தே கிடக்கிறது இல்லை, எந்திரிச்சு that have held his night what that is see the pride the love and the whole is comfortable pride. உன்னை முடக்க பார்க்கும் பிசாசு, நீ நின்று நான் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அவங்க ஏராளமா இருந்தாங்க, அவன் நின்னா, ஒருத்தன் நின்னா. எல்லாரும் சொல்லுவாங்க, நின்னா, காப்பாட்டுனா. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. That love has lead to the blessing and the God in the name. கடைசி வார்த்தை சொல்லி நான் முடிக்கிற நேரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தைரியம் அவசியம்ன்றதை பேதுரு சொல்றாரு. பாருங்க எப்படி சொல்றாரு. வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுருவா நில்லுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோட, அதான் முதலே சொன்னேன், விசுவாசம் பெருசு கிடையாது, விசுவாசத்தோட. என்னது? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கறி பெருசு இல்லைங்க. அரிசி 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது பெருசு கிடையாது. வேலை பார்த்தது பெருசு இல்லை. செஞ்சதுல உப்பு போட மறந்துட்டோன்னா எல்லாம் மேட்டர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதானே. அப்புறம் நீங்க என்னதான் தூத்துனாலும் அந்த டேஸ்ட் வரவே வராது. அப்படிதானே? அப்படிதானே? விசுவாசம் இருக்கும், பட் அதோட சேர்ந்து என்ன வரணும்? தைரியம். எல்லாராலேயே சொல்லுமா. அன்பான விசுவாசியே, ஊழியனே, தைரியமாயிரு. ஹல்லேலூயா. தைரியம். விஸ்காடு அவனை பார்க்கும் போதே பார்த்து இவன் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே கிதியோனுக்குள்ள தைரியத்தை உண்டு பண்ணிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆவிக்குள்ள தைரியம் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நடத்த முடியாததை நீ நடத்துவ. ஹல்லேலூயா. செய்ய முடியாததை நீ செய்வ. ஹல்லேலூயா. நீ இது எப்படிங்க நடத்துனீங்க, அது எப்படி செஞ்சீங்க, இது எப்படி கட்டினீங்க? ஏங்க இந்த சபை காரியம் கட்டின நான் இன்னைக்கு வரைக்கும் வேத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஹல்லேலூயா. It is a blessing. இந்த சபை பாதிக்கு மேல நடந்ததெல்லாம் நான் வேணான்னு நினைச்சேங்க. கடக்கட்டும், வேணாம், முடியாதுன்னு நினைச்சேங்க. என்னைய ஃபோர்ஸ் பண்ணி தள்ளினாருங்க. எல்லாரும் சொல்லுமா. தேவன் நல்லவன். அந்த வசனத்தை போட்டு பாருங்க. அவங்க கர்த்தரை முன்னிட்டு தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்தார். எழுந்திருக்கலாமா? The devil's pride. விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும். தைரியம் வேணும். அதுக்காக நீங்க போய் 4 பேரை சேர்ந்து அடிக்காதீங்க. பாஸ்டர் சொல்லியிருக்காரு, வாங்கடா எல்லாரும் போய் இன்னைக்கு அடி நொறுக்கும். இன்னைக்கு he'll come and will read the lessons of manifold power in the God. ஓ மேல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல இருந்து இந்த அப்போஸ்தலர் என்ன நிறைய இடத்துல இருக்குதுங்க தைரியத்தை குறித்து. நான் சிலது மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எருசலேம்ல போய் பவுல் சேர்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? தைரியம். ஹல்லேலூயா. தைரியம். சீசர்கள் அன்னைக்கு எருசலேம்ல இருக்கிற வேதபாரர்கள் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன அவங்களுக்கு நடந்துச்சு? அவங்க பேசின தைரியம்.
travel Chennai, what is my father. தைரியம். அவள் உன்னை பார்த்து சொன்னாரு, யோபு பார்த்து, புருஷனை போல இடம் கட்டிக்க. எல்லாரும் இல்லையே சொல்லுவோம். அது காரணம் என்ன தெரியுமா? நிறைய அர்த்தங்கள். தைரியம் உள்ளவனா இரு. ஹல்லேலூயா. ஹிஸ் லைஃப். எங்க வேதத்தில் இருக்கிற சந்திச்ச எல்லா கேரக்டருமே தைரியமானவங்க. எல்லாரும் இல்லையே சொல்லுமா. வேதத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லா கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டருங்க? தைரியமானவங்க. எலிசா எப்படிப்பட்டாருன்றீங்க? எலியா எப்படிப்பட்டார்? பதுங்கினார் நினைக்கிறீங்களா? அவன் வாளை எடுத்துக்கிட்டு வெட்டி இருக்கிறான். 400 பேரை வெட்டி இருக்கிறான். எல்லாரும் இல்லையே சொல்லுமா. இன்னும் இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரத்துல இதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கொடுங்க. இதை மேற்கொள்றதுக்கு எனக்கு தைரியம் கொடுங்க. என்னை கோலப்படுத்த பார்க்குது பிசாசு. அல்லேலூயா. என்னை முடக்க பார்க்குது பிசாசு. நான் தைரியமா நிற்பேன். நில்லு சகோதரி, நில்லு சகோதரனே. அம்மே, உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லுவேன், ஆனா நீ தைரியமா இருக்கிறியா? எல்லாரும் செல்லம்மா. 12 சீசர்கள் ஒரு மாதிரியா இருந்தாங்க. பரிசுத்த ஆவி வந்தோட தைரியம் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள தைரியம் வந்துருச்சு. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, கிறிஸ்துவை உடையவளே, கிறிஸ்துவை உடையவனே, தைரியமா இருக்கிறியா? பாடு வரும், வேதனை வரும். பவுல் சொல்றாரு 20 வாசிங்க. அப்போஸ்தல, இதை குறித்து நான் ஒன்றும் கவலைப்படுறதே கிடையாது. ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்க பயங்களை மாற்றுங்க, எங்களுக்கு பக்தி வைராக்கியத்தை கொடுங்க, ஒரு உறுதியை கொடுங்க, உறுதியோடு சேர்ந்த தைரியத்தை கொடுங்க. தைரியம் கிறிஸ்தவனுக்கு அவசியம். அப்படி இல்லைன்னா நீங்க உலகம் மூறாமும் ரட்சிப்புல வழி நடத்திருக்க முடியாது. ஆமா, தோமாக்குள்ள அந்த தைரியம் இல்லைன்னா இன்னைக்கு சென்னையில மறிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன சீனிங் அந்த காட். ஆவியானவர் உனக்கு சொல்றாரு, இன்னைக்கு உன் உள்ளுக்குள்ள ஃபிட் பண்ண தைரியத்தை. ஹல்லேலூயா. உன் குடும்பமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எதையும் எதிர்ப்பு உனக்கு தைரியம் இருக்குது. ஹல்லேலூயா. உன்னைய விசுவாசத்தை பார்க்கிறார், சில காரியங்களை ஆனா ஸ்பெஷலா உன் தைரியத்தை பார்க்கிறார். தைரியமா இருந்தவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடந்திருக்குது. அவன் சொன்னா, ராஜாவே, இதை குறிச்சு உன்கிட்ட ஒண்ணு நான் கிளாஸ் எடுக்க எனக்கு அவசியம் கிடையாது. உச்சில ஏறிச்சு கோவம். என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. தானியேல் செய்தான். என்ன நடந்துச்சு? ஊர் பார்க்க, மக்கள் பார்க்க அற்புதம் நடந்துச்சு. தைரியமா இரு, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீ தைரியம் உள்ளவளாயிரு, அற்புதம் நடக்கும். நீ தைரியம் உள்ளவனாயிரு, அற்புதம் நடக்கும். ஆமென். உண்மையா இதை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, பார்க்கிற அநேக மக்களே, ஜனங்களே, உன் வாழ்க்கையில தைரியத்தை கொண்டு வா. ஹல்லேலூயா. தைரியத்தை கொண்டு வா. ஹல்லேலூயா. The better side of the Holy Spirit. ஆமென். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் வல்லவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் வழி நடத்தும். இன்னைக்கு ஆராதனை கடந்து கொண்ட எல்லார் மேலும் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.